ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஸ்டிச் எப்படி போடுறது, அதே மாதிரி எப்படி ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டிச் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் லாக் ஸ்டிச் வந்துட்டு போடாமல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இப்போ இந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷன் நோக்கி த்ரெட்டை திருப்பி நீங்கள் செயின் ஸ்டிச் வந்துட்டு போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி வளைவுகள்லாம் வர ஷேப்லாம் நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி செயினாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு ஷேப் அழகாக கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, கடைசி செயின் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, அந்த செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுங்க. பார்த்து எடுங்க, அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல். எண்டு நாட் போட்டுக்கலாம் அதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அந்த செயின் எடுத்தீங்க இல்லையா, உள்ளேருந்து அந்த செயினுக்கு பக்கத்துலேயே போயிட்டு இன்னொரு செயின் எடுத்துக்கோங்க. அதாவது எண்டு நாட்டுக்காக எடுக்கிற 2 செயினையுமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்லேயே ஆரம்பிக்கும் போது அந்த செயினுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எங்கே ஆரம்பிச்சோ எங்கே முடிச்சாங்கிறது தெரியாது. நீட் ஃபினிஷிங் இருக்கும். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு, எப்படி அழகாக ஷார்ப் எட்ஜெலாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேப் போட்டுடலாம், ஸ்கொயர் ஷேப் மாதிரி. இப்போது இதில் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் எப்பயும் போல் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டேன், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கார்னர் வந்துடுச்சு. இப்போ இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகணும் இல்லையா, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு எப்பயும் போல் ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷன் நோக்கி நீங்கள் திருப்பி செயின் போட்டுட்டு வாங்க. சரிங்களா? இப்போ எகெயின் இன்னொரு கார்னர் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம வரணுமா, ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்திருக்கேன். நல்லா கவனித்து பாருங்கள். எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷன் நோக்கி திருப்பி நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ திருப்பியும் இன்னொரு கார்னர் வந்துடுச்சு. இப்போ இந்த கார்னர்கிட்ட வந்தாச்சு. அந்த எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ எப்பயும் போல் நான் வந்துட்டு ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கேப் தெரியாத மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் கிட்டேயே நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் திலகமுக்கும் போடலாம். பட் நீங்கள் வந்துட்டு கேப் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்னரில் ஷார்ப் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்பயும் போல் த்ரெட் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு லாக் ஸ்டிச் போடாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்குள்ளே தான் நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டிருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி போடாமல் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டிங்கனாலும் நல்லா நீட்டாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டு முடிக்க போகிறோம். லாஸ்ட்டு செயினையும் கொடுத்துடலாம், எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் செயின் கொடுத்துட்டு இப்போது எண்டு நாட் எப்படி போட போகிறோம், ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே தான் போயிட்டு எண்ட் நாட் போட போகிறோம். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதாவது எண்ட் நாட்டுக்காக எடுக்கக்கூடிய 2 செயினையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் ஆரம்பித்தோலே ஒரு செயின் போட்டோலையே அந்த செயின்குள்ளேயே போய் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. நான் பாருங்கள் ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன், எங்கே முடிச்சிருக்கேன்னு கூட தெரில, நீட்டாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஷேப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ப்ளவுஸில் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் இது நல்லா வந்து பழகி வச்சுக்கோங்க. இதுக்குமே த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளைவுகள்லாம் வரும்போது குட்டி குட்டி செயினாக தான் நீங்கள் போட்டுட்டு வரணும். ரொம்ப குட்டியில் ஓரளவுக்கு நார்மலாக, ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் கரெக்டான அளவுக்காக நீங்கள் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்துருச்சு ஷார்ப்பு. ஸோ இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமா, நான் அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக த்ரெட்டை திருப்பி நான் வந்துட்டு ஒரு செயின் எடுத்துட்டேன். சரியா? அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே
த்ரெட்டை இழுத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி நான் வந்துட்டு ஸ்டிச் போடுறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிடச்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ். இது வந்துட்டு ப்ளவுஸில் ஸ்லீவ்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நெக்லையும் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் நல்லது தான். இப்போ லாஸ்ட்டில் எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, பாருங்கள் அழகாக கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஷேப்லேயும் நம்ம போட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். எப்பயும் போல் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் த்ரெட்டை கட் பண்ணல, நான் அப்படியே தான் இது பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்டிச் அப்படியே போட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணி போடுறீங்கன்னா எப்பயும் போல் நம்ம நாட் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகேவா? நான் சரியில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இதையே வந்துட்டு சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இந்த கொடி டிசைனெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கொடி டிசைன்லலாம் வரும். அப்போ அந்த இடத்துலலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷேப். இதுலேயுமே வந்துட்டு வளைவுகள் அதிகமாக வரதுனால கண்டிப்பாக வந்துட்டு இங்கேயும் நீங்கள் குட்டி குட்டி செயினாக தான் போட்டு வரணும். ஓகேவா? கரெக்டான அளவு செயினாக போட்டு வாங்க. ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் கூட வளைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே வந்துட்டு எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரைஞ்சிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீடில் பிடிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஷேப்பில் பழகும்போது. இப்போ வந்துட்டு இன்னொரு ஷேப்லேயும் நம்ம போட்டுடலாம். இந்த இப்போ போட போகிற ஷேப்பும் பாருங்கள் இதே மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் த்ரெட்டை கட் பண்ணல, அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி எப்பயுமே ஒரு வேளை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது நாட்லாம் போட்டுட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். இப்போது இந்த ஷேப்பும் இதுக்கு முன்னாடி போட்ட ஷேப்பும் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடியில் பிடிச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டைரெக்ஷனுக்கு எப்படி திருப்பணுங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, கார்னர் வந்துருச்சு. எந்த டைரெக்ஷன் நோக்கி போக போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக செயின் எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்கள் அந்த டைரெக்ஷன் நோக்கி நான் போகிறேன். ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே த்ரெட்டை திருப்பி நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டு வரேன். ஓகே, த்ரெட்டு வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரியோ இல்லை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இருந்தால் கரெக்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஷேப் இன்னும் அழகாக எடுத்து காட்டும். இப்போ இந்த கார்னர் வந்துருச்சு, அந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகிறோம். ஸோ அதனால் பாருங்கள் இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமா, அதுக்கு ஆப்போசிட்டில் நான் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷனுக்கு நோக்கி த்ரெட்டை திருப்பி அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு வரோம். ஓகே, இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம ஸ்டிச் போட்டு வரோம். ஒவ்வொரு கார்னர்லேயுமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகிறோம். அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பும் போது நமக்கு கார்னர் வந்துட்டு நல்லா ஷார்ப் எடுக்கும். இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக செயின் எடுத்துகிட்டு த்ரெட்டை திருப்பி கரெக்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை திருப்பி அதுக்கப்புறம் அந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம செயின் போடுறோம். இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகிறோம். ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறோம். போக போக அதோட லென்த் வந்து கம்மியாகிட்டே வருது பாருங்கள். இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக செயின் எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் போடுறோம். அடுத்த கார்னர் பாருங்களேன், சீக்கிரமாகவே நமக்கு வந்துருச்சு. பாருங்கள் உள்ளே போக போக கம்மியாகுது. இப்போது ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனுக்கு நம்ம போகிறோம். அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி த்ரெட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை திருப்பி ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். நாட் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா இல்லைன்னா ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம போகணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்னர்லாம் வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுட்டேன், த்ரெட்டை எடுத்துட்டேன், லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிங்கன்னா
நாட் போட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயும் போல். இப்போ இந்த கார்னர் வந்துருச்சு. இந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம போவோம். ஸோ, அதனால் அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக த்ரெட்டை திருப்பி அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம திருப்பிக்கிறோம் த்ரெட்டை. திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போது இந்த கார்னர் வந்துருச்சா? இப்போது இந்த கார்னர்லேயும் எந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு த்ரெட்டை லைட்டாக திருப்பிக்கோங்க. அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டைரக்ஷன் நோக்கி த்ரெட்டை திருப்பி ஸ்டிச் வந்துட்டு அழகாக போட்டுட்டு வரோம். கார்னர் வர இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். நல்லா ஷார்ப் எடுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ, அதனால் கரெக்டாக அந்த சென்டரில் போயிட்டு அழகாக முடிச்சிருங்க. கேப் எதுவும் இல்லாத மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே. எப்படி ஷார்ப் எட்ஜ் அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போயிடலாம். ஓகே. இங்கேயும் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேப்பில் வந்துட்டு நம்ம கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா அது. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் வந்துட்டு போட்டு வரோம். இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக பாருங்கள். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. ஸோ, அதனால் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போது அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை நான் அழகாக திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி குட்டி செயின் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் அழகாக போட்டு வரோம். பாருங்கள் எனக்கு நல்லா கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒயிட் கலர் கிளாத்து சரிங்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இதை போட்டு பாருங்கள். அந்த ஷார்ப் எட்ஜ்லாம் உங்களுக்கு அழகாக தெரியும். ஏன்னா நாங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே போடுறோம். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எனக்கு அழகாக ஷார்ப் எட்ஜ் நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. இங்கே நம்ம முடிக்க போகிறோம். ஸோ, அதனால் இங்கே எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா ஷேப்புமே நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அழகாக நீங்கள் வந்துட்டு ஷேப் கொண்டு வர முடியும். ஓகே. இங்கே எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போகலாம். இப்போது இந்த மாதிரி மெத்தட்லேயே எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அது ஒரு மெத்தடு. இது வந்துட்டு செகண்ட் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் போடலாம். நீங்கள் வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணல. ஸோ, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் அழகாக ஆரம்பிக்கணும். ஓகே. நான் வந்துட்டு அப்படியே தான் போட்டுக்கிறேன். நான் லாக் ஸ்டிச் எதுவும் போடலை. அப்படியே தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா கூட லாக் ஸ்டிச் போடுறனாலும் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்துட்டு நம்ம கார்னர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டிச் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ கார்னர் கிட்ட வந்துட்டோம். இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போக போகிறோம். ஸோ, அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ அந்த டைரெக்ஷன் நோக்கி த்ரெட்டை திருப்பிட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோம். ஓகே. இது எப்பயும் போல் தான். ஓகேவா? நான் முதல்ல எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஓகே. இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு வரோம். நெக்ஸ்ட் கார்னர் வந்துருச்சு. ஓகே. இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போவோம் இல்லையா? டைரெக்ஷனை மாற்றுவோம். இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போக போகிறோம். ஸோ, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். திருப்பி பாருங்கள். ஓகே. இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போக போகிறோம். ஸோ, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அந்த டைரெக்ஷன் நோக்கி த்ரெட்டை திருப்பிக்கோங்க. த்ரெட்டை முறுக்கிட்டு இருந்தாலோ இல்லை ஒன்று மேலே ஒன்று பின்னிட்டு இருந்தாலோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுங்க. இல்லைன்னா அந்த கார்னர் வந்துட்டு அழகாக வராது உங்களுக்கு. ஸோ, அதனால தான் சொல்கிறேன். த்ரெட்டு நீட்டாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று முறுக்கிட்டோ இல்லை முடிச்சு போட்ட மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த ஷேப் வந்துட்டு அழகாக இருக்காமல் போயிடும். ஸோ, அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்லேயே நீங்கள் வந்துட்டு கரெக்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. இப்போது அடுத்த கார்னர் வந்துருச்சு.
இப்போ டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? இப்போது அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை திருப்பி ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு த்ரெட்டை அழகாக திருப்பிக்கிறீங்க. ஓகேவா? த்ரெட்டை நீங்கள் கரெக்டாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கார்னர் கிட்ட வரும்போது டைரெக்ஷனை மாற்றவும் இல்லையா, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், திருப்புவோம். திருப்பும்போது நீங்கள் பார்த்து திருப்பணும். இல்லைன்னா ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஷேப் வந்துட்டு மாறிடும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி போடுறேன். நீங்கள் கரெக்டாக அழகாக நீட்டாக வரைஞ்சிட்டு அது மேலே ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கார்னரும் வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகிறோம். ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை திருப்பி ஆப்போசிட்டில் போயிட்டு அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிட்டு ஸ்டிச் வந்து போடுறீங்க. லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. இப்போது லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயினுக்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே உள்ளேருந்து ஒரு செயின் இடத்துல எண்ணாட்டுக்காக அந்த செயினுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே எண்டு நாட்டுக்காக எடுக்கிறோம்லையே அந்த 2 செயினையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளேயே நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இந்த மெத்தடில் த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு எங்கே ஆரம்பிச்சோம் எங்கே முடிச்சோன்னு தெரியாது. அழகாக வந்துட்டு கார்னர் அழகாக எடுத்திருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஷேப் அழகாக வரையாமல் நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் கார்னர் அழகாக வராத மாதிரி தான் இருக்கும். அதனால் அழகாக ஷேப் வரைஞ்சிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் காமிக்கிற ஷேப்பில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே முக்கியம். பாருங்கள், யூ வடிவ நெக்கு, ஸ்டார் வடிவ நெக்கு, பா வடிவ நெக்கு, இது எல்லாமே இப்போ நான் சொல்லி கொடுத்தலையா அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச் மாதிரியே தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்துட்டு அந்த வளைவுகள்லாம் நீங்கள் நல்லா பழகணும். சரிங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் இல்லையா, இந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரைஞ்சி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நான் குட்டியை தான் வரைஞ்சி காமிச்சேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த அந்த நல்லா ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஆனால் ப்ளவுஸ்லேயே ரொம்ப பெருசாலாம் போட்டு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். குட்டி குட்டி லீஃபாக போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி கொடியில நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேவா? இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.